வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி 41வது வட்ட திமுக இளைஞர் அணியின் எழுச்சி நாயகர் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. தலைமை கி தேவன், 41வது வட்ட செயலாளர் முன்னிலை எஸ் ஜெபதாஸ் பாண்டியன், BABL பகுதி நிர்வாகிகள், ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் மாஸ்டி வெங்கடேசன், மு கோவிந்தராஜ், எம் லோகநாதன், டி திராவிட செல்வி, பி சீனிவாசன், எம் வேதலட்சுமி, என் அனிஃபா, ஆர்.டி. ராஜா, கே பாலு, KP சதீஷ்குமார், மாவட்ட பிரதிநிதி ஜி ராஜா, டி சங்கர், மீஞ்சூர் முகுந்தன், கே ஜானகிராமன், எஸ் ஜான் கென்னடி, கே கோதண்டம், ஏ தனசேகர், வரவேற்புரை மேற்கு பகுதி வட்ட செயலாளர்கள் RAM சசிகுமார், SS சுந்தர், G ஏழுமலை, R ராஜன், 41வது வட்ட நிர்வாகிகள் எஸ் குணசேகரன், ப தேவராஜ், கே ஹரிபாபு, என் லோகநாதன், G உமா, பி தன்ராஜ், இ ரங்கநாதன், கே முரளி, கே காளிதாஸ், எஸ் பாஸ்கர், எம் மணிகண்டன், எம் பொன்ராஜ், பி முருகன், என்பில்டு துரைராஜ், பி விஜயா, வி மூர்த்தி, டி விமல்ராஜ், ஜே ஜெயராஜ், பி யுவராஜ், பி டில்லிகாந்தி, எஸ் சாந்தகுமார், எஸ் நாகராஜ், எஸ் பிரதாப் சந்திரன், எம் திருமகள், நீலிமா ரவிக்குமார், ஆர் பாலாஜி, எச் அம்பிகா, ஆர் ரோஸ்லின், என் லாசர், ஏ அதரதினம் சிறப்புரை கோவி லெனின், தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் RT சேகர், MLA, சென்னை வடகிழக்கு மாவட்ட பொறுப்பாளர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி டாக்டர் கலாநிதி வீரசுவாமி MP, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் MLA, ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பாளர் சேவாமா இ.ஆ. ரா லக்ஷ்மணன், KV லோகேஷ், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, என் மருதுகணேஷ், நேதாஜி யு கணேசன், MC, ஏ மணிமேகலை, MC, சே ஜோதி, மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சுமார் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த ஜனநாயகத்தின் சிறப்பு, இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையான இந்த உரிமையை பறிக்கின்ற அரசுதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அரசு. அப்ப இந்த ஜனநாயகத்துக்கே வேட்டு பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னோம், சொன்னமா இல்லையா? அதே மாதிரி கழக ஆட்சி அமைந்தவுடன் இங்க ஒரு வங்கி நமக்கு கண்டிப்பாக தொடங்குவோம், அதுக்குரிய முயற்சியை செய்வோம் அப்படின்னு நம்ம பேசணும். அதே மாதிரி குடிநீர் சுகாதாரமான குடிநீரை வழங்குவதற்கு உரிய அனைத்து பணிகளையும் செய்வோம். இன்னும் இதே போல பல்வேறு பணிகளை நம்ம செய்வோம்னு சொல்லி மக்கள்கிட்ட என்ன செஞ்சோம், போய் பிரச்சாரம் பண்ணோம். அப்போ திண்ணை பிரச்சாரம் ஒன்று பண்ணோம். ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம ஒரு உட்காந்துட்டு அங்கே இருக்க மக்கள், அந்த ஊர் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு 20 ஆண்டு காலம் ஆச்சு ஆர்கே நகரில் இருந்த ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்வோம்னு சொன்னோம். அப்படித்தானே சொன்னோம். ஆனால் அதே மாதிரி நம்ம சொன்னோம், மக்களும் நம்மளை நம்பி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 43,000 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றோம். அப்போ பிரச்சாரத்துக்கு வந்து நம்முடைய கழக தலைவர் ஆனாலும் சரி, நம்முடைய இளந்தலைவர் ஆனாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஆர்கே நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று உறுதி சொல்லிட்டு போனாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே இந்த இளைஞர்கள் ஒரு மேம்பாலம் கண்டிப்பாக கட்டி தருவேன் சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரி நம்முடைய ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு ஆண்டு கழித்தவுடன் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் உடனடியாக அதில் நம்ம அடிக்கல் நாட்டினார். இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கல் நாட்டுவாங்க, ஆனால் அந்த மேம்பாலம் திறக்கிறதுக்கு 10 to 15 வருஷம் ஆகும். உண்மையா இல்லையா? ஆனால் நாம் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் என்ற கோட்பாடின்படி கரெக்டாக 3 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் கட்டியிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன்.
நம்முடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை. இப்போ 1998க்கு முன்னாடினா நமக்கு எங்கேருந்து தண்ணி வரும்னு கேட்டிங்கன்னா ராபின்சன் பூங்கால வந்து வரும். இல்லைன்னா நமக்கு இருக்க வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ட்ரெயினில் போய் நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். ஞாபகம் இருக்கா? தண்ணிக்கு அவ்வளோ பிரச்சனை. 1998ஆம் ஆண்டு இங்கே இருக்க சமூக நலத்துறை அமைச்சராக கழகத்தின் துணை செயலாளராக இருந்த SP சரகணபாண்டியன் அம்மையார் தான் இந்த இங்கே நம்முடைய பம்பிங் ஸ்டேஷன் நீரோட்டு நிலையம் கட்டினாங்க. இது வந்த பிறகுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குழாய்களில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் படிக்கவோ இயலாத தாய் பத்தி, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி, எழுதி என்ன லாபம் என்ன எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே புலமகளே, என்ன புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமக்கவில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆகிருச்சு அப்படின்னு அந்த கவிதை வரும். கடைசியாக ஒரு 2 வரியில் முடிப்பார். கைப்பிடியா கூட்டு வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு அந்த கவிதையை முடிப்பார். நான் அதை நம்ம தாய் தமிழ்நாட்டோட நான் சேர்த்து இணைச்சி பார்க்குறேன். இது நம்ம தாய் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தருணம். சனாதானம் சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது இன்னைக்கு கூட கோவில் எண்ணின்னு வரும்போது எப்பயுமே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க பிஜேபியிலேருந்து. அண்ணன் கூட நான் இது 3வது கூட்டம். கூட்டம் பேசும்போது வடநாட்டிலேருந்து ஒரு பாஜக MP வந்து அன்றைக்கி தான் ஒரு ஹாட் நியூஸ் கொடுத்தாரு. நாங்கன்னா சகிப்புத்தன்மை இல்லாதவங்களா, நாங்கள் வந்து தென்னிந்தியாவில் இருக்க கருப்பர்களோடு நாங்கள் இணக்கமாக தானே இருக்கோம் அப்படின்னு அன்றைக்கி அவர் பேசினார். அந்த அண்ணன் லெனின் அண்ணன் வரும்பொழுது அந்த கூட்டத்தில் நான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணேன். 2வது முறை அவர் பேச வரும்பொழுது எழில்நகர் பகுதியில் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் அந்த 2152 கோடி எங்கள் கல்வித்தொகை கொடுங்கன்னு கேட்கும்போது நீங்களாம் சிவிலியன்ஸ் நாகரிகம் இல்லாதவங்கன்னு அன்றைக்கி பேசினார். அன்றைக்கி அவங்க கண்டென்ட்டை கொடுத்தாங்க. நேற்று ஒருத்தர் பேசியிருக்காரு அனுராக் தாக்கூர்ன்ட்டு. ஒரு மாநிலமே சனாதனத்தை எதிர்க்குது. நாம சனாதனத்தை எதிர்க்குது. இது திராவிடம் வளர்த்த மண், பெரியார் வளர்த்த மண், அண்ணா வளர்த்த மண், பேரைஞர் அண்ணா வளர்த்த மண், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வளர்த்த மண், இப்போதைய நம்ம தலைவர் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்ற மண். இங்கே சனாதனத்துக்கு இடம் இல்லை, சமதர்மத்துக்கும் சமத்துவத்துக்கும் தான் இடம் என்று கூறிக்கொண்டு அது தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், ஆணவ டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சரியா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறிக்கொண்டு நல் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். அடுத்தபடியாக கையில டோக்கன் வச்சுங்க.